I feel depressed. This is enough. God, please take my life. இத நான் சொல்லலைங்க. 9th centuryல வாழ்ந்த ஒரு ரொம்ப மைட்டி ப்ராஃபெட். அவருக்கு எலைஜான்னு பேரு. அந்த ஊரே வறுமையில இருக்கும்போது, மழையே பெய்யாம கஷ்டப்படும் போது, இவர் வானத்தை பார்த்து மழையே பெய் அப்படின்னு சொன்ன உடனே மழை பெஞ்சிருச்சான். அக்கினிய கீழே இறங்கு அப்படின்னு சொன்ன உடனே அக்கினி வந்துச்சான். இவ்வளவு அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ பண்ண ஒரு ப்ராஃபெட் தான் எலைஜா. அவ்வளவு மைட்டி ப்ராஃபெட்டோட லைஃப்ல கூட எப்படி டிப்ரெஷன் வரும் அப்படின்னு நான் யோசிச்சேன். And I found 2 reasons why he faced depression and overblowing satisfaction. Satisfaction நல்லது தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இவ்வளவு அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண உடனே எலைஜாவே என்ன நினைச்சுக்கிட்டாரு, அவ்வளவுதான், நான் என்னோட பர்பஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், என்னோட ரேஸே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டாரு. நம்ம கூட சம்டைம்ஸ் இத பண்ணுவோம் இல்லையா? 10,000 ஸ்டெப்ஸ் நான் வாக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 2,000 ஸ்டெப்ஸ் வாக் பண்ணிட்டு, அப்பா நான் பெரிய வேலை பார்த்துட்டேன், திஸ் இஸ் இனஃப், என்னால இதுக்கு மேல முடியாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இட் இஸ் ஆக்சுவலி டிசெப்டிவ் சாட்டிஸ்பாக்சன் we all have. உண்மைக்குமே முடிஞ்சிருக்காது, ஆனா போதும் இதுவே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைச்சு சோர்ந்து போயிடுறோம். ரீசன் 2, overblowing challenges. இவருக்கு வந்த சேலஞ்ச் உண்மைக்குமே உண்மையானதுதானா? அவர் எதற்காக இப்படி ஒரு விஷயத்த சொன்னாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, ஜெசபேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விமன் இவங்களை கொலை செய்யறதுக்கு முயற்சி கூட பண்ணல. கொலை செஞ்சிடுவேன் அப்படின்னு யாரிடமோ சொல்லி அனுப்பிய அந்த வார்த்தைக்காக இவரு நான் இறந்து போக போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். நம்ம கூட இந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா? நிறைய இதை விட பெரிய ஃபெயிலுவர்ஸ், இமோஷனல் ப்ராப்ளம்ஸ், பினான்சியல் இஷ்யூஸ், இன்சல்ட்ஸ் எல்லாத்தையும் கடந்து வந்திருப்போம். ஆனா இன்னைக்கு இருக்கிற ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம்காக இவ்வளவுதான் என்னோட லைஃபே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஐ டெல் யூ சம்திங், நீங்க பார்க்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. என்ன இப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? நான் சொல்லலைங்க. அன்னைக்கு எலைஜாவை சப்போர்ட் பண்றதுக்கு வானத்துல இருந்து வந்த ஏஞ்சல்ஸ் இதத்தான் சொன்னாங்க. எலைஜா, the journey is too much for you அப்படின்னு சொல்லி. Share this video with that one friend who feels like standing at the edge of the world. Tell him or her, hey, this is not going to quit you anyway, and the journey for you is too much and the end is great. Thank you.